சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கவனமுடன் கடக்கவும். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை மிகவும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு தான் நகர்த்தி ஆகணும். அது எந்த மாதிரியான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக நமக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது லக்னாதிபதி தான். எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கடுமையான பகை நிலையிலையோ கடுமையான நீச்ச நிலையிலையோ கடுமையான கிரகண நிலையிலையோ இருந்தாருன்னா அவங்க லைஃப்பை நிச்சயமாக கவனத்தோடு தான் கடந்தாகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்தோம் கவிழ்த்தோங்கிறதோ அவசரப்படுறதோ வாழ்க்கையில் தாம் தூம்னு குதிக்கிறதோ இதெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்னாதிபதியை கெட்டுட்டாருங்கும் போது முற்பகுதி லைஃபு ரொம்பவும் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அடியையும் மிக கவனத்தோடு எடுத்து வச்சா மட்டும்தான் லைஃப்பில் கரை சேர முடியும். அதே மாதிரி ராசிநாதனும் கடுமையாக பகை பெற்ற நிலையிலையோ அல்லது கெட்டுப்போன நிலையிலையோ நீச்சமடைந்த நிலையிலையோ அஸ்தமனம் அடைந்த நிலையிலையோ கிரகணம் அடைந்த நிலையிலையோ இருந்தாருனாலும் அப்போவும் உங்கள் வாழ்க்கையினுடைய பிற்பகுதியை ரொம்பவுமே கவனத்துடன் கடக்க வேண்டியது அவசியம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 6-8 என்கின்ற துர்ஸ்தானாதிபதிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னாலும் நீங்கள் வாழ்க்கையில் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இந்த 2 வீட்டு அதிபதிகள் தரக்கூடிய நன்மைகள்ங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 10% தான். ஆனால் இவர்கள் தரக்கூடிய தீமைகள்ங்கிறது வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கான மோசமான விளைவுகளை கொடுத்து விடக்கூடிய. 6ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வில்லங்கம் சிக்கல்கள் போட்டி பொறாமை விபத்து கண்டம்னு கொடுத்து தள்ளிடுவார். தீராத கடன், அது 6ஆம் இடம். அதே மாதிரி 8ஆம் இடம்னு பார்த்திங்கன்னா விபத்து கண்டம் ஆயுள் பறிபோதல் தலைமறைவு வாழ்க்கை சிறைப்படுதல்ங்கிற மாதிரியான மிகப்பெரிய அசிங்க அவமானத்தை கொடுப்பார். எதிர்பாராத விபத்துகள்லாம் கொடுக்கறது 8 ஸ்பெஷலிஸ்ட். அப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த 6-8 பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னால நாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு தான் வாழ்க்கையை கடக்க வேண்டியது அவசியமாகிவிடும். புரிஞ்சிச்சுங்களா? முதல்ல லக்னாதிபதி, அடுத்தது ராசி அதிபதி, அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியின் வலிமை. இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அதே மாதிரி 6ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் அதிகப்படியான பாவக்கோள்கள் கூடி உண்மையடிச்சுக்கிட்டு இருந்தாங்கனாலும் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். புரியுதுங்களா? ஏன்னா லைஃப் நல்லா போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும், சட்டனாக யூ-டர்ன் அடித்த மாதிரி டோட்டலாக கிளாப்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிடும். பொதுவாக எந்த கிரகம் எங்கே ரொம்ப பலகீனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாஸ் பார்க்கலாம். சூரியன் துலாத்தில் பலகீனமாக இருப்பார். ராகு கேதுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருந்தால் பலகீனமாக இருப்பார். சனியோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து அங்கே சனி பகவான் பவர்ஃபுல்லாக இருந்தால் அங்கேயும் சூரியன் பலகீனமாக இருப்பார். இப்போ சனி பவர்ஃபுல்லாக இருக்கிறது இங்கே துலாத்தில் உச்சமாக இருப்பார். அங்கே ஒரே டிகிரியில் சூரியன் இருந்தார்னா அவர் பலகீனம் அடைகிறார்னு அர்த்தம். ஏற்கனவே நீச்சம், சனியால் நீச்ச பங்கம் கிடைச்சாலும் அது ஒரு பெரிய யோகமான அமைப்பாக இருக்காது. ராகு கேதுகளோடு சேரும்போது கிரகணம் அடைஞ்சிடுவார். இதுதான் சூரியனின் பலகீனமான நிலை. இது உங்களுக்கு லக்னாதிபதியாக சூரியனோ அல்லது ராசி அதிபதியாக சூரியனோ இருக்கும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியம். கவனமுடன் கடக்கணும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பலகீனம் அடைகிறதுங்கிறது அமாவாசையில் சந்திரன் ஆட்டோமேட்டிக்காக பலகீனம் அடைஞ்சிருவார். அவர் ராகு கேதுவோடு க்ளோஸாக சேர்ந்துருக்கும் போது பலகீனம் அடைஞ்சிருப்பார். சனியோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கும் போது பலகீனம் அடைஞ்சு தோஷமாக உணர்வு தோஷமாக கன்வெர்ட் ஆவார். விருச்சிகத்தில் நீச்சம் அடைஞ்சு தேய்பிரை சந்திரனாகவும் இருக்கும்போது ரொம்பவுமே பலகீனமாக இருப்பார். ஸோ இப்போ உங்களுக்கு கடக லக்னம் கடக ராசியாக வருதுன்னா லக்னாதிபதியாக ராசி அதிபதியாக இவங்களை எடுத்துக்கணும். 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி உச்சம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் கடக லக்னம்னா 8ஆம் அதிபதி சனி, இவர் 4ஆம் இடத்துல உச்ச பவரில் இருக்காருன்னா வாழ்க்கையை கவனத்துடன் கடக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி முடிவு பண்ணி 6ஆம் அதிபதி பாக்கியாதிபதியாக குரு வரும்போது அவர் லக்னத்தில் உச்சமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லை. ஏன்னா அவர் 6ஆம் இடத்துக்கு 8ல் மறைஞ்சிருவார். ஆனால் 6ஆம் இடத்துலேயே அவர் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாயிடும். இப்படி தான் ஒவ்வொன்றும் கணக்கு எடுத்துக்கணும். செவ்வாய்க்கு பலகீனமான அமைப்பு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா கடகத்திலிருந்து அவர் நீச்சங்கிற வலிமை அடைஞ்சிருப்பார். ப்ளஸ் சனியோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தால் கிரக யுத்தம் ஏற்பட்டு கடுமையான பின் விளைவுகள் ஏற்படும். ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாருனாலும் அது கொஞ்சம் பலகீனமான ஒரு அமைப்பு. தேவையில்லாத முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதத்தை கொடுத்து அதனால் வாழ்க்கையவே புரட்டி போட்டுறக்கூடிய அமைப்பில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு செவ்வாய் உச்சம், மேசலக்னக்காரர், 10ஆம் வீட்டில் உச்சம், கூடவே ராகு, ரெண்டுமே ஒரே அச்சு ஒரே டிகிரியில்.
ஒரு ராகு திசையில் வந்து சும்மா சாதாரணமாக கடை வீதிக்கு போயிட்டு வரேன்ட்டு போனவர், ஏதோ ஒரு தீபாவளி டைமோ பொங்கல் டைமோ அது ஒன்று பர்ச்சேஸுக்காக போனவர் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டி ஒரு கைகலப்பில் ஈடுபட்டு ஒருவரை தாக்கி அவர் வந்து இறந்து போய் அதனுடைய தாக்கத்தினால கிட்டத்தட்ட 12 வருஷம் ஜெயிலிருந்து வெளியில் வந்தார். ஊரே பார்க்க ஒரு கொலை. அது வந்து இவர் வந்து பிளானும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனால் நடப்புங்கிறது அந்த மாதிரி வந்துடும். வாழ்க்கையை கவனமுடன் கடக்கணுங்கிறதுக்கான இந்த விதிகளையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமடைவார், ராகு கேதுவினால் கிரகணப்படுத்தப்படுவார். சனியோட கூட இருந்தால் ரொம்ப பெரிய சிக்கலை சந்திப்பார். மேலும் சூரியனோட அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாலுமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மீனத்தில் நீச்சம்ங்கிற வலிமை அடைஞ்சிருப்பார். மற்றபடி ராகு கேதுவினால் அதிகம் பாதிக்கப்படாத கிரகத்தில் புதனும் ஒருத்தர். இவர் பாவிகளோடு சேர்ந்துட்டா தன்னையே பாவியாக மாற்றிக்கொள்ளும் இயல்பு கொண்டவர்கிறனால மிதுன லக்ன கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் மீனத்தில் நீச்சமடைந்திருந்தாலும் அல்லது பாவிகளோடு சேர்ந்திருந்தாலும், பாவிகள்ங்கிறது இங்கே நம்ம வந்து சூரியனை விட்டுறலாம், சனி ராகு செவ்வாய் கேது இவங்களோட புதன் சேர்ந்திருந்தால் இவரே ஒரு பாவிங்கிறதுனால இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்களும் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். இது மிதுன லக்னமாக இருந்தாலும் பொருந்தும், மிதுன ராசியாக இருந்தாலும் பொருந்தும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியில் அவர் நீச்சமடைவார். ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேரும்போது ஒரு மாதிரி நெகட்டிவான பலன்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். கேதுவோட ரொம்ப க்ளோஸாக சேரும்போது இந்த சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வந்து செவ்வாயோட சுக்கிரன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது பிருகுமங்கல யோகம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒழுக்கக்கேடுகளையும் குணக்கேடுகளையும் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்து விடக்கூடிய தன்மை இருக்கும். குருவும் சுக்கிரனும் தனித்து சுப வீடுகளில் சேர்ந்துருந்தாங்கன்னா அதுவே திருமண வாழ்க்கை சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு வில்லங்கமான ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த மாதிரி நிலையில் இருந்தால் துலா லக்னம் ரிஷப லக்னம் துளாராசி ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் அடியெடுத்து வைக்க வேண்டியது கட்டாயமாகிறது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் மகரத்தில் நீச்சம்ங்கிற வலிமை அடைவார். மற்றபடி பாவக்கோள்கள்னால அதிக பாதிக்கப்படாத ஒரு கிரகம் குரு. மகரத்தில் அவர் நீச்சம்ங்கிற வலிமையோடு இருப்பார். ப்ளஸ் சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக சேரும்போது அஸ்தங்க தோஷம் அடைவார். 5 டிகிரிக்குள்ளே அவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா அஸ்தங்க தோஷம் அடைவார். ராகுவோடு 5 டிகிரிக்குள்ளே இருந்தாருனாலும் குணக்கேடுகளை உருவாக்கும் தன்மையை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய இருக்கும். இந்த அமைப்பு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்துக்கு வந்து கொஞ்சம் தனுசு லக்னம் மீன லக்னம் தனுசு ராசி மீன ராசியாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் வாழ்க்கையை கடக்க வேண்டியது அவசியம். இந்த எச்சரிக்கையும் கவனமும் இல்லாமல் போயிடுச்சுன்னா வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் புரட்டி போட்டுரும். ஒரு தசாநாதனுக்கும் இது பொருந்தும், ஒரு புத்திநாதனுக்கும் இது பொருந்தும். அட்டமாதிபதி ருணாதிபதியான 6, 8 கூடையவர்கள் வலுத்திருக்கிற ஜாதகங்களுக்கும் இது பொருந்தும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்போது நாம் இறை வழிபாட்டோடு மன நிம்மதி, அதாவது மன ஒரு ஒழுக்கத்தோடு கவனத்துடன் வாழ்வியலை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பெரிய சிக்கல்களை லைஃப்பில் சந்திக்க மாட்டோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நீச்சமாக மேசத்தில் இருக்கிற காலகட்டத்திலையும் சரி, மகர கும்பலகணத்தில் பிறந்தவங்களுக்கு நீச்சமாக இருந்தாருனாலும் சூரியனோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாருனாலும் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதேமாதிரி செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கனாலும் சரி, 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கனாலும் சரி, அதுவும் இருக்கிறது பாவ வீடுகளெல்லாம் இருந்துருச்சுன்னா எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஜாதகமாக போயிடும் உங்களோட ஜாதகம். இது எஸ்பெஷலி சனி திசையோ செவ்வாய் திசையோ நடக்கும்போது, மேச லக்கணம் விருச்சிக லக்கணமாக இருக்கும்போது, மகர லக்கணம் கும்ப லக்கணமாக இருக்கும்போது இந்த செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது சடனாக வாழ்க்கையை அப்படியே தோசை திருப்பி போகிற மாதிரி போட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டு இந்த சப்த கிரகங்களுக்கும் இந்த விதி பொருந்தும். இவர்கள் இப்படி மோசமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். அதேமாதிரி உங்கள் லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ பலகீனம் அடைந்த நிலையில் இருந்தார்னாலும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இப்போ உதாரணமாக ஒரு கும்பலக்கண ஜாதகத்துக்கு 6ல் சனி இருக்கார், அந்த வீடு அவருக்கு பிடிக்காத பகை வீடு, பலகீனமான நிலையில் தான் இருப்பார். அப்போ இவர் வாழ்வியலில் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு சிம்மத்தில் போய் சனி உட்காந்துருக்கார், கடும் பகை வீட்டில் உட்காந்துருக்கார். இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னெல்லாம் சொல்லிட முடியாது. லக்னாதிபதி 8ல் இருக்கார், கண்டிப்பாக மறைஞ்சு வேற இருக்கார், கெட்டு போயும் இருக்கார். அப்போ வாழ்க்கையை முற்பகுதியில் மிகவும் கவனத்துடன் நிதானத்துடனும் மற்றவர்களின் அறிவுரையின்படியும் சமுதாயத்திற்கு கேடு விளைக்காத அடிப்படையிலும் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். ஸோ லக்னாதிபதி கெட்டால், ராசி அதிபதி கெட்டால் மற்றும் 6, 8 வலுத்தால் நீங்கள் கவனமுடன் கடக்க வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.